வணக்கம் மக்களே, நான் உங்க பாண்டியன். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜியோ ஏர் ஃபைபர் வெர்சஸ் பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபர், ஏர்டெல் ஏர் ஃபைபர் இந்த மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி வீடியோ போடுற மக்களே. அந்த வீடியோல 6000க்கும் மேற்பட்ட பேர் பார்த்திருக்கீங்க. இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே. முதல்ல இப்போ இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூடியூப்ல ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஒய்ஃபை நல்லா இருக்கு, இந்த ஒய்ஃபை ஸ்பீடா இருக்கு அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா காசு கொடுத்து வாங்கி பலத்த மழை பெஞ்சாலும் பலத்த இடி புயல் அடிச்சா கூட அந்த இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு அதை டெய்லி யூஸ் பண்ற சாதாரண மக்களுக்காக மக்களே அதோட நிஜமான வழி என்னன்னு தெரியும். நான் போன வீடியோல என்ன போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபர் வெர்சஸ் ஜியோ ஏர்டெல்ல அதுல பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட், மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் பெஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஆனா அந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட்ல சொன்னப்பதான் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு மக்களே. நீங்க கம்பெனி சொல்லாத விஷயங்கள் கூட, கார்பரேட் நிறுவனங்கள் சொல்லாத விஷயங்களை கூட நீங்க கீழே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கான வீடியோல அந்த புள்ளி விவரம் இல்லாம மக்களாகிய நீங்க அந்த அனுபவிச்ச 3 ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல பார்க்க போறோம். புதுசா ஒய்ஃபை வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காம கடையில போய் நிக்காதீங்க மக்களே. வாங்க வீடியோ போலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. முதல்ல பிஎஸ்என்எல் பத்தி பார்ப்போம் மக்களே. பிஎஸ்என்எல் நான் கடந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இது ஒயர் டைரக்டா வரதுனால உங்களுக்கு கட் ஆகாது, மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தோன்னா, கீழே கமெண்ட்ல இந்த மாதிரி நான் பிஎஸ்என்எல் ஃபைபர் கட் ஆனாலாம், பைப் லைனோ இந்த கேஸ் லைனோ தோண்டும் போது கட் ஆனாங்களாம், அவங்க சரி பண்றதுக்கு அதிகமான நாட்கள் எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறைஞ்சது 2 to 7 நாட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொல்லியிருக்காப்ல. இது 100க்கு 100% உண்மை மக்களே. நீங்க நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கு வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க பசங்க எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா இது 7 நாளைக்கு இன்டர்நெட் இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மக்களே. இதுதான் இந்த பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மறைக்கப்படாத உண்மை. இதனாலதான் நிறைய பேர் பிஎஸ்என்எல் மேல அதிருப்தியில இருக்காங்க மக்களே. இன்னொரு நண்பர் நம்மளுக்கு கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு இந்த ஏர் ஃபைபர்னால நீங்க புயல் அடிச்சாலோ அந்த மழை பெஞ்சாலோ டவர் கட் ஆகும் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அந்த கட் ஆகாம இருக்க நம்ம நண்பர் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஏர்டெல் ஏர் ஃபைபர் இந்த ப்ரோ யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்றேன், 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் 100 Mbps ஒய்ஃபை பிளஸ் டிவி பிளான் யூஸ் பண்றேன், அப்புறம் நல்லா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, குட்டா இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், காத்து அடிச்சா மழை பெஞ்சா அந்த டிவைஸ் டேன் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க டிவைஸ ஒரு பிளேஸ்ல எங்க சிக்னல் கவரேஜ் எங்க கிடைக்கும், அங்க ஃபுல்லா கிடைக்கிற 5G சிக்னல் ஃபுல்லா கிடைக்கிற இடத்துல ஒரு இடமா பார்த்து பெர்மனண்டா ட்ரில் போட்டு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதனால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம வயர்டு ஃபைபர் எல்லாத்துலயுமே பைப் லைன் அண்ட் கேசோலினுக்கு பறிச்சுட்டாங்க. அதனால அந்த ஃபைபர் கட் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்கிறாங்க ரிப்பேர் பண்றதுக்கு. அதுவும் பிஎஸ்என்எல் தான் சொல்லவே வேணாம். இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங் ஃபைபர், ஏர் ஃபைபர் கூட இன்ஸ்டால் பண்றதுக்கு பார்க்கும்போது, இந்த ஏர் ஃபைபர் கூட பார்க்கும்போது இந்த இது பெட்டரா இருக்கு, நெட்வொர்க் கவரேஜ் பெர்ஃபார்ம் பெட்டரா இருக்கு. பிஎஸ்என்எலோட இந்த இது ஏர் ஃபைபர் நெட்வொர்க் நல்லா பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கலாம் மக்களே. நம்ம இப்போ ஏர் ஃபைபரை பத்தி நீங்க சொல்றீங்க, இப்போ எனக்கு சிட்டில தான் அப்படி இருக்குமா இல்லைன்னா கிராமங்கள நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஆனா ஒரு நண்பர் நம்ம கிராமங்கள யூஸ் பண்றா அது எப்படி இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காப்புல. நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை டவுன்ல இருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு மக்களே. அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் கடந்த 2 வருஷமா ஜியோ ஏர் ஃபைபர் தான் யூஸ் பண்றாராம். ரொம்ப பலத்த மழை பெஞ்சாலும் இடி மின்னல் வந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா இருக்கு அப்படிங்கறத மக்களே சொல்லியிருக்காரு. இதுல கொடுக்குற 800 டிவி சேனல், 16 ஓடிடி ஆப்ஸ், 550 கேம்ஸ் எல்லாமே அந்த கிராமத்துல பக்காவா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம அந்த நபர் சொல்லியிருக்காரு மக்களே. சிட்டில மட்டும் இல்ல மக்களே, 5G டவர் கிராமங்கள்ல இருந்தா கூட அங்க நம்ம ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் ஆகுது மக்களே. ஃபைனலா முடிவுக்கு வரும். கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு புரிஞ்சுக்கிட்டதும் நான் உங்களுக்கு சொல்றதும் ஒண்ணுதான் மக்களே. உங்களுக்கு ஒயர் கட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் எனக்கு நெட் கவரேஜ் வராம இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, என் பசங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபர் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நல்ல நெட் எனக்கு இருக்கணும், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை பார்க்கேன் அப்படின்னா நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் தான் மக்களை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல் ஏர் ஃபைபர் 599 ரூபாயில இருந்து ரீசார்ஜ் இருக்கு, அந்த பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த 599 ரூபாய் இருக்கா அப்படிங்கறது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சொந்த அனுபவங்களை கமெண்ட்ல சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி மக்களே.
இதே மாதிரி மொபைல்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை என்னன்னு வீடியோ போடுறேன் மக்களே. தொடர்ந்து இது மாதிரி நம்ம பயனுள்ள தகவலுக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை புதுசா வைஃபை வாங்குறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.